வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸோ இந்த கப்பல் போர்க்கப்பல் என்ன அப்படின்னா IRIS தேனா. இது வந்து ஈரானிய போர்க்கப்பல். இது லேட்டஸ்டா உள்ள கப்பல். ஈரானுடைய லேட்டஸ்ட் கப்பல் இந்த IRIS தேனா கப்பல். இந்த கப்பல் வந்து இந்திய கடற்படை வந்து ஒரு கூட்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 60 நாடுகளுக்கு மேல போர்க்கப்பல்லாம் வந்திருக்கு. அந்த ஒரு போர்க்கப்பல்களில் ஒன்று தான் வந்து ஈரானிய போர்க்கப்பல் IRIS தேனா போர்க்கப்பல். விசாகப்பட்டினத்தில் வந்து இந்த கூட்டு எக்ஸசைஸ் கூட்டு பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, விசாகப்பட்டினம் வந்து கிளம்பி இந்தியா கடல் வழியாக அடுத்து இந்திய கடல் பகுதி தாண்டி இலங்கை கடல் பகுதியில் போய்கிட்டு இருக்கு. காலி துறைமுகத்திலிருந்து ஒரு 40 நாட்டிக்கல் மைல்ல போய்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கும்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஏவுகணையை அனுப்பி எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கிடையாது. நார்மலா ஒரு அடிக்கிறதுனா ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்க. இந்த கப்பலுமே வந்து ஒரு கூட்டு பயிற்சி பண்ணிட்டு தான் போகுது இந்தியாவில இருந்து. இது போருக்காக இவங்க என்ன அசால்ட்டுனாங்க, போர் அங்கே நடந்துட்டு இருக்கு, இப்ப இந்திய பெருங்கடல்ல போர் கிடையாதுனால நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்றதுனால இவங்க வந்து ஒரு அசால்ட்டா போய்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டயத்தை பார்த்து அமெரிக்கா என்ன, அவ சொன்னதே சட்டம். நார்மலா வந்து போர்ல ஈடுபடாத ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்குன்னா எந்த சூழ்நிலையும், அது வந்து எங்க வந்து ஒரு கூட்டு பயிற்சி பண்ணிட்டு போகும்போது நம்ம அடிக்கக்கூடாது, இன்டர்நேஷனல் லா படிக்கூடாது. ஆனா அமெரிக்கா என்ன நினைச்சாலும் அடிக்கிறது, என்ன பண்ணாலும் பண்றது அப்படின்னா உலகத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு அந்த அமெரிக்கன். அப்போ எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம இம்மிடியட்டா நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஒரு ஏவுகணையை அனுப்பி இதை சுட்டு வீழ்த்தி இதில் 160க்கு மேற்பட்ட 160 to 180 சொல்றாங்க, அவ்வளோ பேர் வந்து இதில் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பல் படையுடைய வீரர்கள் இது குண்டு போட்டதுனால அப்படியே கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்கன்னாங்க, அது கீழே மூழ்கிறதுனால இந்த ஈரானிய போர்க்கப்பல்ல இருந்த ஈரானிய வீரர்கள் செய்றாங்க, பக்கத்து நாடான இலங்கைக்கு ஒரு அபாய குரல் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு இதாயிடுச்சு, இம்மிடியட்டாக ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும் போது பக்கத்தில் உள்ள இலங்கை நாடு தான் வந்து நேர போய் அந்த தீயெல்லாம் அணைக்குது. அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இது பண்றாங்க. அதுல வந்து 32 பேரை வந்து உயிரோட மீட்டிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு 80க்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்து அவங்க பாடி எடுத்துக்காங்க. இன்னும் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த IRIS தேனா கப்பல் தான் இந்த கப்பல். ஈரான் போர்க்கப்பல் இந்தியாவுக்கு வந்து மிலன் 2026 என்ற கூட்டு பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு அது மற்ற நாடுகளோட சேர்ந்து பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு இது விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி ஈரானுக்கு போகிற வழியில் வந்து ஸ்ரீலங்கா பக்கத்தில் போகும்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்த கப்பலை அடிக்கிறதோட வீடியோ தான் பார்க்குறீங்க. இதுதான் அந்த IRIS தேனா கப்பல் அடித்து மூழ்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஈரானிய கப்பலான IRIS தேனா கப்பலை வந்து அமெரிக்கா தான் வந்து நீர்மூழ்கி கப்பல் அடித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட இராணுவ செயலாளர் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அவர் தான் வந்துருக்காரு, நாங்க தான் அடித்தோம், நாங்க தான் உங்களை வந்து குண்டு போட்டு அடித்தோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து IRIS தேனா அட்டாக்கு.
இவங்க தான் ஈரான்லேருந்து வந்த கப்பல் படைத்த வீரர்கள். இவங்க தான் வந்து விசாகப்பட்டினத்தில நடந்த மிலன் 2026 என்ற கூட்டு பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டவங்க. இவங்கள தான் வந்து அமெரிக்க போர்க்கப்பல் மூலம் அ கொண்டது இவங்கள தான். இவங்க தான் அதிக நபர்கள் இறந்து போயிட்டாங்க. மொத்தமே 32 பேர் தான் காயமடைஞ்சிருக்காங்க. மீதி பேர் வந்து 180 பேர்ல மீதி பேர் வந்து 80 100 வரைக்கும் அந்த அந்த பிணத்த எடுத்துட்டாங்க. மீதி பேர் காணல. அத தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கப்பல் வந்து ஈரானோட லேட்டஸ்ட் கப்பல். 2021ல தான் இது வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. புதுசா தயாரிச்சு ஃபங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர்லி மார்னிங் 5, 8க்கு அந்த குண்டு போட்டு இந்த கப்பல அழிச்சிருக்காங்க. அமெரிக்கர்கள். Secretary of War PTS இவரே சொல்லியிருக்காரு நாங்க தான் அடிச்சோம் அப்படிங்கிறாரு. torpedoed the Iranian warship using a Mark 48 torpedo, a weapon costing approximately $4.2 million. Exxon called it a quiet death and emphasized that this was the first sinking of an enemy ship by torpedo by the United States since World War II. Indian Ocean. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு போர் கப்பல வந்து ஏவுகணை போட்டு அழிச்சது இப்பதான். That thought it was safe in இதான் international waters. இந்த ஏவுகணைல அழிச்சது. Instead it was some தீ எரிஞ்சிட்டு பாருங்க ஃபுல்லாவே. quiet death. The first sinking of an enemy ship by a torpedo since World War II. Like in that war, back when we were still the War Department, makes this incident particularly significant. நம்ம ஈரான் பேன் பண்ணாங்க. நம்ம மிலன்ல வந்து ஈரான்காரங்க அங்க வந்தவங்க. 2026 and Milan 2026 multilateral naval exercise held in Visakhapatnam from விசாகப்பட்டினத்துல மிலன் 2026 இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாங்க. vessel on social media stating it reflected long-standing cultural links between the two nations. The ship was one of 19 foreign warships that participated in exercises, which included 74 countries and was one of the largest maritime gatherings India has ever hosted. The attack occurred approximately 40 nautical miles from Sri Lanka's coast and several hundred nautical miles from India's territory.